நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தான் பெற்ற பிள்ளையை வைத்தே தன் தலையை வெட்டும்படி கணவர் சொல்லி இருக்கின்றார் என்ற செய்தி தெரிந்தவுடனே ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய அழுக்கு துணிகளையும் துவைக்கக்கூடிய அந்த பெண் அந்த அம்மையாரிடத்துல வந்து, அம்மா, என் பிள்ளை என்னை வெட்ட வருகின்றான், எப்படியாவது சிறிது நேரம் என் பிள்ளை வந்துட்டு போற வரைக்குமாவது நான் இங்கே மறைந்து கொள்ளுகின்றேன், என்னை எப்படியாவது காப்பாற்று என்று சொல்லி ரேணுகா பரமேஸ்வரி அந்த வண்ணார் குலத்து பெண்ணிடத்துல அடைக்கலம் கேட்டார். அந்த பெண்ணாகப்பட்டவள், அம்மா, இருப்பது ஒரே ஒரு அறை, ஒரு பக்கம் துவைத்த துணி இருக்கின்றது, ஒரு பக்கம் அழுக்கு துணி இருக்கின்றது. நிச்சயமாக துவைத்த துணியை எப்படியும் பரசுராமர் அவிர்த்து பார்த்து விடுவார், துவைக்காத அழுக்கு துணி மூட்டையை நிச்சயமாக அவர் தொடமாட்டார் என்று நினைக்கின்றேன். அதனால் சொல்லுகின்றேன், அம்மா, இந்த அழுக்கு துணி மூட்டையில் நீ மறைந்து கொள் அப்படின்னு. பரசுராமர் அங்கேயும் வந்தார். பெண்ணே, என் தாய் வந்தார்களா? அப்பா, இங்கு யாரும் அது மாதிரி வரவில்லை, நான் மட்டும்தான் இங்கு இருக்கின்றேன். வேண்டுமானால் இந்த இருப்பது ஒரு அறை, அந்த அறையை வேண்டுமானால் நீ சோதனை செய்து பார்த்துக்கொள் அப்படி என்று அந்த அம்மையார் சொன்னார். அதை கேட்ட உடனே இந்த பரசுராமர் உள்ளே சென்று பார்த்தார். பார்த்தவர், இது என்ன மூட்டைனார். இது வெளுத்த ஆடை அப்படின்னு அந்த அம்மா சொன்னார். இது என்ன மூட்டை? ஐயா, இது அழுக்கு துணியினுடைய மூட்டை, இன்னும் வெளுக்காத துணிகள் அப்படின்னாங்க. உடனே இவர் துவைத்த துணியை மட்டும் பிரிச்சு பார்த்தார், அதில் இல்லை. அந்தனராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த அழுக்கு துணியை தொடுவதற்கு கொஞ்சம் அவருக்கு அருவருப்பு. அதனால் அவர் அதை தொட்டு பார்க்கல. பார்க்காமல், சரி, இந்த பக்கம் ரேணுகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய என்னுடைய தாய் வந்தால் உடனடியாக எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஊரில் எல்லா இடத்தையும் தேடணும், அம்மா கிடைக்கவில்லை. காடு முழுவதும் தேடினும் கிடைக்கவில்லை. எல்லா இடத்திலும் தேடி காண கிடைக்காத தன்னுடைய தாய் ஒருவேளை நம்ம பார்க்காமல் விட்ட ஒரே ஒரு இடம் எது என்றால் அழுக்கு துணி மூட்டை. அதையும் சென்று பார்த்து விட்டால் என்ன? நாம தான் அதை அவிழ்த்து பார்க்க கூடாது, ஆனால் அந்த பெண்ணையே அவிழ்த்து பார்க்க வைத்திருக்கலாம் அல்லவா? போனவர் திரும்பி வந்தார். திரும்பி வந்து வாசற்படியில் உள்ளே நுழைகின்றார். ரேணுகா பரமேஸ்வரியை இந்த அம்மையார் வண்ணார் குலத்து பெண் எழுப்பி நிற்க வைக்கின்றார்கள். ரெண்டும் சரியா இருக்கு. உடனே இந்த அம்மையார் மனம் துடிதுடித்து விட்டது. நாமே காப்பாற்றி இன்றைய தினத்தில் நாமே காட்டி கொடுத்தது போல் ஆகிவிட்டதே, இறைவா, இது என்ன சோதனை என்று நினைத்து நாம காப்பாற்றுகின்றோம் என்று முழுமையாக இந்த பெண் நம்பி இருந்தால், அதனால் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது இந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால், முதலில் பரசுராமர் என்ன செய்தாராம்? பெண்ணே, என்னிடத்தில் பொய் சொல்லிவிட்டாயா என்று சொல்லி அந்த பொய் சொல்லிய வண்ணார் குலத்து பெண்ணினுடைய தலையையும் வெட்டிவிட்டார், தன்னுடைய தாயினுடைய தலையையும் வெட்டிவிட்டார். இருவருடைய தலையையும் வெட்டிவிட்டு நேராக ஜமதக்னி முனிவரிடத்தில், தன் தந்தையிடத்தில் வந்தார். நீங்க சொன்ன வேலையை நான் முடித்து விட்டேன். மகனே, உன்ன மாதிரி ஒரு மகனை பெறுவதற்கு நான் இந்த உலகத்தில் எத்தனை தவம் செய்தேனோ தெரியவில்லை, என்ன பாக்கியம் செய்தேனோ தெரியவில்லை. என் மனம் இன்றைய தினத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என் பேச்சை கேட்டு பெற்ற தாயையே நீ வெட்டிவிட்டு வந்திருக்கின்றாயே, நீ அல்லவா எனக்கு மகன், என்னாவது வரம் வேண்டுமானால் கேள் மகனே, உனக்கு நான் தருகின்றேன் அப்படி என்று சொன்னார். அதை கேட்ட உடனே பரசுராமர் சற்று யோசித்து சொல்றார், அப்பா, என்ன வரம் வேண்டுமானாலும் தருவீர்களா? மகனே, நீ என்ன வரம் வேண்டுமோ கேள், நிச்சயமாக தருகின்றேன். அப்பா, என் தாய் என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் எனக்கு உயிருடன் வேண்டும், அந்த வரம் தாருங்கள் என்று கேட்டார். இதை கேட்ட உடனே ஜமதக்னி முனிவர் சொன்னார், அப்பா, ஆகாச கங்கையை கமண்டலத்தில் அடைத்து வைத்திருக்கின்றேன். இந்த ஆகாச கங்கையை கொண்டு போய் உன் தாய் எந்த இடத்தில் இறந்திருக்கின்றாலோ
அவள் மீது தெளித்தாயானால் உன் தாய் உயிருடன் வருவாள். இங்கிருந்து ஓடி போய் அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு போய் ஆகாச கங்கையை கொண்டு போய் தெளிப்பதற்கு போகிறார். என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த உதிர வெள்ளத்தில் இருக்கக்கூடியது 2 உடம்பும் இருக்கு, 2 சிரசு பகுதியும் இருக்கு. ஆனா இவருக்கு சிரசு பகுதி மட்டும் அடையாளம் தெரிந்தது, தன் தாயினுடைய உடம்பு பகுதி அடையாளம் தெரியல. உடனே எதுவாக இருந்தால் என்ன, என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம், தலைதானே பிரதானம். தலை இல்லை என்றால் எப்படி இந்த உடம்பு இயங்கும்? என் தாய் முகம் மட்டும் இருந்தால் போதும், உடம்பு எதுவே வேண்டுமானாலும் இருக்கட்டும், யாருடைய உடம்பாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன் தாயினுடைய சிரசு பகுதியில் ஆகாச கங்கையை தெளித்தார். தன்னுடைய வண்ணார்குலத்து பெண்ணுடைய உடம்பு பகுதியில் கங்கை நீரை தெளித்தார். உடம்பு மாறி ஒட்டி கொண்டதனால் அம்மையாருக்கு மாரியம்மன் என்பது பெயர். இப்படி அந்த அம்மையாரை உயிர் பெறச் செய்து பரசுராமர் நேரடியாக ஜமதக்னி முனிவரிடத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். ஜமதக்னி முனிவர், மகனே, உனக்காக உன் தாயை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லி இந்த ரேணுகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்மையாரை மறுபடியும் மனைவியாக ஜமதக்னி முனிவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய தாயினுடைய தலையை வெட்டிய பாவத்தை போக்குவதற்கு ஏற்கனவே தன்னுடைய மூத்தவர்கள் 4 பேர் எங்கு சென்று தவம் செய்கிறார்களோ அதே இடத்தில் இவரும் சென்று தவம் செய்கின்றார். இப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த காடு பகுதியை ஆளக்கூடிய மன்னன் கார்த்தவீரிய அர்ஜுனன். அவன் ஒரு நாள் வேட்டைக்கு வந்திருந்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த காடு பகுதியை ஆளக்கூடிய மன்னன் கார்த்தவீரிய அர்ஜுனன். அவன் ஒரு நாள் வேட்டைக்கு வந்திருந்தான். பகல் 12 மணி ஆச்சு. மதிய வேலையினுடைய உணவு வேலை வந்தது. அன்றைய தினத்துல எந்த ஒரு விலங்கும் அவனுக்கு கிடைக்கல. கிடைக்காத ஒரு காரணத்தினால் மந்திரியிடத்தில் கேட்டான். மந்திரி, எனக்கு அருந்த பசி, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டான். ஐயா மன்னா, இங்கு ஒரு ஆசிரமம் இருக்கின்றது. அந்த ஆசிரமத்தில் நான் உங்க தந்தையார் காலத்தில் வருகின்ற பொழுதே நான் அங்கு உணவு அருந்திருக்கின்றேன். அங்கு அறுசுவை உணவு படைக்கின்றார்கள். அந்த ஆசிரமம் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா பரமேஸ்வரிக்கும் சொந்தமான ஆசிரமம். எப்பொழுதும் 3 வேளையும் அங்கு அன்னதானம் நடக்கும். வாருங்கள், நாம் அந்த ஆசிரமத்தில் சென்று உணவு அருந்தலாம் என்று மந்திரி சொன்னதை கேட்டு கார்த்தவீரிய அர்ஜுனன் அங்கு சென்றான். இவனுக்கு 1000 தலை, 2000 கரங்கள். கார்த்தவீரிய அர்ஜுனன் ராவணனையே சிறையில் அடைத்த ஒரே ஒருவன் இந்த கார்த்தவீரிய அர்ஜுனன். அப்படிப்பட்ட வீரமுடையவன், அப்படிப்பட்ட ஒரு அரசன் இந்த ஆசிரமத்திற்கு சென்று உணவு அருந்துகின்றான். அந்த உணவை உண்ட பிறகு கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு ஒரு ஆச்சரியம். பிறந்த நாள் முதல் கொண்டு இது நாள் வரைக்கும் இது மாதிரி ஒரு உணவை நான் உண்டதே இல்லை. இதை கேட்ட உடனே எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது, ஜமதக்னி முனிவரிடத்திலே கேட்டு விடுவோமே என்று சொல்லி மந்திரியும் மன்னனும் 2 பேரும் போய் ஜமதக்னி முனிவரிடத்தில் கேட்டார்கள். இது மாதிரி ஒரு சுவையான உணவு படைப்பது எப்படி உங்களால் முடிந்தது என்று கேட்டார். அப்பா கார்த்தவீரிய அர்ஜுனா, இது என்னுடைய மனைவியினுடைய பதிவிரதா தன்மைக்கு இந்திரனாகப்பட்டவன், அந்த தேவலோகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் கொடுத்த காமதேனு பசுவை கொண்டு நாங்கள் உணவு படைத்தோம் என்று சொன்னார். அப்படியானால் அந்த காமதேனு பசு காட்டில் இருப்பதை காட்டிலும் நாட்டில் இருப்பது மேல் என்றான் கார்த்தவீரிய அர்ஜுனன். இதை கேட்ட உடனே ஜமதக்னி முனிவர் சொன்னார், அப்பா, அந்த காமதேனு பசு வந்தால் அழைத்து செல் நாட்டுக்கு. இதை கேட்ட உடனே காமதேனு பசுவை போய் கார்த்தவீரிய அர்ஜுனன் அழைக்கின்றான். ஆனா அது வர மறுக்கின்றது. உடனே இவன் என்ன பண்ணான், அரசன் இல்லையா, ஒரு காலுக்கு 4 இரும்பு சங்கிலியை போட்டு
காமதேனு பசுவை தர தர தரவென்று இழுத்துச் செல்லுகிறான். இதை பார்த்த உடனே ஜமதக்னி முனிவருக்கு கோபம் வந்தது. இருவருக்கும் போர் நடந்தது. அந்த போர் நடக்கின்ற பொழுது, சண்டை நடக்கின்ற பொழுது ஜமதக்னி முனிவர் கார்த்தவீரிய அர்ஜுனனை கொன்று விட்டார். அப்படி கொன்ற பிறகு கார்த்தவீரிய அர்ஜுனன் இறந்து விடுகின்றார். அந்த அரசன் இறந்து விடுறார். அரசன் இறந்த உடனே மந்திரி பார்த்து பயந்து நடுக்கத்தில் நாட்டுக்கு சென்று கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய பிள்ளைகளிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னார். இந்த கார்த்தவீரிய அர்ஜுனனை கொன்ற பாவத்தை போக்குவதற்காக கடுமையான தவத்தில் அமர்ந்து விட்டார் ஜமதக்னி முனிவர். கார்த்தவீரிய அர்ஜுனுடைய பிள்ளைகள் வந்தவர்கள் ஜமதக்னி முனிவர் பின்பக்கமாக இருந்து ஜமதக்னி முனிவரை வெட்டி விடுகிறார்கள். அப்படி வெட்டிய உடனே ஜமதக்னி முனிவர் இறந்து விடுகிறார். அந்த நேரத்தில் தான் அந்த அம்மா ஆற்றங்கரைக்கு சென்று தண்ணியை கொண்டு வருகின்றார்கள். குடத்தை அப்படியே கீழே போட்டுவிட்டு தன்னுடைய திருமார்பில் 21 முறை முதல் முறையாக ஜமதக்னி முனிவர் இறந்த உடனே 21 முறை மார்பகத்தில் அடித்து அழுத ஒரே பெண்மணி, முதல் பெண்மணி இந்த ரேணுகா பரமேஸ்வரி. இன்றைய தினத்திலும் கணவனோ மற்றும் உற்றார் உறவினர்கள் இறந்து விட்டார்களானால் இன்றும் கிராமப்புறத்தில் மார்பில் அடித்து அழுகின்ற பழக்கம் இந்த அம்மையார் தான் முதல்ல ஏற்படுத்தினார்களாம். இந்த அம்மையார் 21 முறை தன்னுடைய திருமார்பில் அடித்து அழுதார்கள். இந்த காட்சி இமயமலையில் தவம் செய்யக்கூடிய பரசுராமருக்கு ஞான கண்ணால் தெரிந்தது. இங்கு வந்து பார்த்தா தந்தையார் இறந்து கிடக்கின்றார். தன்னுடைய தாய் 21 முறை தன்னுடைய திருமார்பில் அடித்து அழுத காரணத்தினால் ஒரு சபதம் செய்கிறார் பரசுராமர். சத்திரிய குலம் என்று சொல்லக்கூடிய சத்திரிய வம்சத்தினுடைய அரச குலத்தை 21 தலைமுறையை நான் அழிப்பேன் என்று சொல்லி சபதம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுகின்றார். சமந்தக பஞ்சக மடு என்று சொல்லக்கூடிய இடம் குருச்சேத்திரத்திற்கு பக்கத்தில் இருக்கின்றது. அந்த சமந்தக பஞ்சக மடுவில்தான் 21 தலைமுறையாக அரச குலத்தை அழித்து பரசுராமர் தன் தந்தைக்கு திதி கொடுத்த இடமாக இருக்கின்றது. இந்த கணவர் இறந்தவுடனே கணவனுடைய உடம்பை கொண்டு போய் சீடர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சிதை மூட்டுகின்றார்கள். நெருப்பு மூட்டுறாங்க. அந்த நெருப்பு மூட்டிய உடனே ரேணுகா பரமேஸ்வரி கணவன் சென்ற இடத்திற்கே நாமும் சென்றால் என்ன என்று நினைத்து கணவனுடைய சதை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அதே தீயில் இந்த அம்மையாரும் ஏறி நின்று விட்டார்கள். அப்படி ஏறி நின்ற உடனே இந்திரன் பார்த்தான், மகாமகா பதிவிரதையாயிற்றே, இந்த அம்மையாருக்கா இப்படிப்பட்ட ஒரு கதி? இவள் உயிருடன் இருந்தால்தான் உலகம் சேமமடையும். அதனால் நிச்சயமாக இவளை காப்பாற்ற வேண்டும். வருண பகவானே சீக்கிரமாக சென்று மழையை பெய்து எப்படியாவது அவளை காப்பாற்று என்று இந்திரன் உத்தரவிட்டான். அப்படி உத்தரவிட்ட உடனே வருண பகவான் மழையை பொழிய செய்தார். உடனே அந்த அம்மையார் உடுத்தி இருந்த ஆடை மட்டும் எரிந்ததே தவிர உடம்பு எரியவில்லை, உயிர் போகல. அம்மையாருக்கு உடம்பு முழுவதும் கொப்பளமாக ஆகிவிட்டது. ஒரு பெண் எப்படி ஆடை இல்லாமல் இருப்பது என்று நினைத்து பார்த்து அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஓங்கி வளர்ந்திருந்தது வேப்ப மரம். அதையே எடுத்து ஆடையாக உடுத்தி கொண்டாள். பல நாள் இந்த அம்மையார் பட்டினியாக இருந்தால் எவ்வளவு காலத்திற்கு தான் உணவு இல்லாமல் பசியோடு இருக்க முடியும்? ஊருக்குள்ள அப்படியே அந்த அம்மையார் வந்தார்கள். அங்க போய் கையேந்தி பிச்சை கேட்கிறாள். அம்மா, அருந்த பசி, ஏதாவது உணவு கொடுங்கள் என்று சொல்லி கேட்டார். அதை கேட்டவுடனே அந்த பெண்கள், அம்மையார் அருந்த பசியாக இருக்கின்றார், அந்தன பெண்ணாயிற்றே, சரி இந்த அம்மையாருக்கு கேழ்வரகு கூழும் கேழ்வரகு கஞ்சியும் தருவோம் என்று ஒரு அம்மையார் கேழ்வரகு கூளை கொண்டு வந்து கொடுத்தாள். ஒரு அம்மையார் இளநீர் கொண்டு வந்து கொடுத்தாள். ஒரு அம்மையார் பழம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு அம்மையார் பச்சரிசி மாவையும் வெள்ளத்தையும் கலந்து பிடித்து கொண்டு வந்து கொழுக்கட்டை என்று சொல்லக்கூடியதை கொடுத்தார்கள். மாவிளக்கு என்று சொல்லக்கூடியதை கொடுத்தார்கள். இதையெல்லாம் அந்த அம்மையார் உண்டார்கள். உண்டு முடித்துவிட்டு, இப்படி பிச்சை எடுத்து வாழ்வதை காட்டிலும் இறப்பது மேல்,
முன்பு நெருப்பில் விழுந்தோம், வருண பகவான் காப்பாற்றி விட்டார். இப்பொழுது கங்கை என்று சொல்லக்கூடிய நீரில் விழுவோம், யார் காப்பாற்றுகிறார்கள் பார்ப்போம் என்று நினைத்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி பிச்சை எடுத்து வாழ்வதை காட்டிலும் இறப்பது மேல். முன்பு நெருப்பில் விழுந்தோம், வருண பகவான் காப்பாற்றி விட்டார். இப்பொழுது கங்கை என்று சொல்லக்கூடிய நீரில் விழுவோம், யார் காப்பாற்றுகிறார்கள் பார்ப்போம் என்று நினைத்தார். நேராக ஓடுகின்ற கங்கையில வந்து விழ வந்தார்கள். அப்பொழுதுதான் கண்ணுதர் கடவுள் சிவபெருமான் தடுக்கின்றார். ரேணுகா நில் என்று சொன்னார். அந்த அம்மையார் இப்படி திரும்பி பார்த்தார்களாம். அப்படி திரும்பி பார்த்த உடனே அவள் கண் மட்டும் தாமரை போன்று மலர்ந்து இருந்தது. அப்படியே திரும்பி பார்த்ததும் கண்ணு ஒன்னொன்னும் முட்டை கண் என்று சொல்லுவார்கள் அல்லவா, முண்டக கண்ணியம்மன் என்று அம்மையாருக்கு ஒரு பெயர் இருக்கும். அந்த முண்டக கண்ணியம்மன் என்று பெயர் வருவதற்கு சிவபெருமானை திரும்பி பார்த்த பொழுது அந்த கண் அப்படி தாமரை மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததாம் அந்த கண். அப்படி இருந்த காரணத்தினால அந்த அம்மையார் இப்போ திரும்பி பார்த்து விட்டு சிவபெருமானிடத்துல சில கேள்விகளை கேட்கிறாங்க. மன்னனுக்கு மகளாக பிறந்து முனிவரை திருமணம் செய்து கொண்டு 5 பிள்ளைகளையும் பெற்று நான் இல்லறம் என்ற நல்லறத்தை நடத்தி வந்து, ஆனால் இன்றைய தினத்தில் உடுக்க உடை இல்லை, உற்றார் உறவினர் இல்லை, உண்ண உணவு இல்லை, இருக்க இடம் இல்லை. இத்தனைக்கும் காரணம் தாங்கள் தானே, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது தாங்கள் தானே என்று அம்மையார் வருத்தத்தோடு கேட்டார்கள். அப்படி கேட்ட பொழுதுதான் உடனே சிவபெருமான் ஒரு வார்த்தை சொன்னார். அம்பிகை, நீ என் பக்கத்தில் இருக்கக்கூடிய உமாதேவியாரனுடைய மறு அம்சம் நீ. இன்றைய தினத்திலிருந்து ஊரை காக்கின்ற மாரியம்மனாக இரு என்று சொன்னார். ஐயா, நீங்கள் சொல்லுவதெல்லாம் சரி சுவாமி, ஆனால் நான் எதை வைத்து பிழைப்பது? முதல் இல்லாமல் எப்படி நான் வருமானத்தை செய்வது என்று கேட்ட பொழுது இறைவன் சிவபெருமான் ஒரு முத்து கொடுத்தார். இறைவனுடைய வேர்வையையே ஒரு முத்தாக ஆக்கி அப்படியே ரேணுகா பரமேஸ்வரி கையில் கொடுத்த பொழுது, அம்பிகை, இந்த முத்தை வைத்து கொண்டு நீ எவர் மீது விரும்புகின்றாயோ, என்ன உணவு உண்ண நினைக்கின்றாயோ, எந்த இடத்தில் இருக்கின்றாயோ, இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த இடத்திலெல்லாம் நீ இருக்கலாம். மாறி இல்லாத ஊரில் மழை இருக்காது. உன்னை வணங்காதவர்கள் ஊரில் நிச்சயமாக மழை இருக்காது. தெருவுக்கு ஒரு மாரியம்மன் ஆலயமாவது நிச்சயமாக இருக்கும். மாறி இல்லாத ஊர் இல்லை என்று சொல்லி சிவபெருமான் ஒரு முத்து கொடுத்தார். அப்படி முத்தை வைத்து கொண்டு முதல் முத்தை வரம் கொடுத்தவர் தலையிலேயே கை வைத்தாலாம் இந்த ரேணுகா பரமேஸ்வரி. ஐயா, நீங்க கொடுத்து விட்டு திருக்கைலாயத்திற்கு சென்று விட்டால் இதை நான் யார் மீது பிரயோகம் பண்ணி பார்ப்பது? அதனால் தங்கள் மீதே முதல் முத்தை போடுகின்றேன் என்று சொல்லி முதல் முத்தை சிவபெருமான் மீதே போட்டாலாம். அதனால்தான் அவளுக்கு பெயர் முத்துமாரி என்று பெயர். சிவபெருமான் கையில் திருக்கரத்தால் முத்தை வாங்கிய காரணத்தினால் அவளுக்கு முத்துமாரி என்று பெயர். அந்த முத்தை சிவபெருமான் மீதே போட்டால் ரேணுகா பரமேஸ்வரி வணங்குவதற்காக பார்வதியம்மையார் ஓடோடி வந்தார்களாம். என் கணவர் உனக்கு உலகத்தில் வாழ்வதற்கு வழியை கொடுத்தால், வரத்தை கொடுத்தால், என் கணவர் மீதேவா நீ முத்தை போடுகின்றாய் என்று சூலாயுதத்தை கொண்டு ரேணுகா பரமேஸ்வரியை கொல்ல வந்தாலாம் பார்வதியம்மையார். உடனே சிவபெருமான் சொன்னார், அம்பிகை நில் என்று சொன்னார். அதை கேட்ட உடனே பார்வதியம்மையார் நின்று, சுவாமி, உங்கள் மீதே இந்த அம்மையார் முதல் முத்தை போட்டு விட்டார்களே என்று கேட்ட பொழுது, அம்பிகை, இவள் உன்னுடைய அம்சம். இன்றைய தினத்திலிருந்து ஊரை காக்கின்ற மாரியம்மனாக இருக்கட்டும். உன் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தை உலகத்தை காப்பதற்காக நீயே கொடுத்ததாக இருக்கட்டும். இதை அவள் கையில் கொடு என்று அந்த சூலாயுதத்தை பார்வதியம்மையார் உமா மகேஸ்வரியாக இருந்து ரேணுகா பரமேஸ்வரி கையில் கொடுத்தால், சிவபெருமான் என் கையில் இருக்கக்கூடிய உடுக்கையை நான் இந்த மாரியம்மனுக்கு தருகின்றேன் என்று சொல்லி அந்த மாரியம்மனுக்கு
சிவபெருமான் உடுக்கையை கொடுத்தார், உமாதேவியார் சூலாயுதத்தை கொடுத்தார்கள். இது இரண்டையும் வாங்கிக் கொண்டு உலகத்தை காப்பாற்றும் பொருட்டு ரேணுகா பரமேஸ்வரி என்ற திருநாமத்தோடு பிறந்திருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் இந்த அம்மையார் என்று சொல்லக்கூடிய முத்து மாரியம்மன் உடம்பு மாறி ஒட்டி கொண்டதனால் முத்து மாரியம்மன், பவானியம்மன், கங்கையம்மன், 1000 கண்ணுடையால், முண்டக கண்ணியம்மன் என்று 1000 திருநாமங்கள் படைத்து உலகத்தில் இன்றைய தினத்தில் இந்த மாறி இல்லாத ஊர் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த மாரியம்மனுக்கு இன்றைய தினத்தில் உலகத்தில் அதிகமான ஆலயம் இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் என்றால் அது இந்த மாரியம்மன் என்று சொல்லி, இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை அடியேனுக்கு அளித்த ஸ்டார் விஜய் தொலைக்காட்சிக்கும் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் அடியேனுடைய நன்றி கலந்த வணக்கத்துடன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.